ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஆர்க் மொபைலில் டைமிங் ஸ்லாட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ நம்ம கேமில் வந்தாச்சு. இப்போது நம்ம சிங்கிள் பிளேயரில் இருக்கோம். சிங்கிள் பிளேயரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணியோன்னா உங்களோட ஸ்டாட்ஸ் பாருங்கள். உங்கள் ஸ்டாட்ஸ் எப்படி பார்க்கணும்னா மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹியூமன் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காட்டும். அதில் டேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு 40ன்னு சொல்லி ஒரு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்ஸ் நீங்கள் என்னென்ன டேம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த சிங்கிள் பிளேயரில் வந்து உங்களுக்கு 40 டேம்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். 40 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களோட டேம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டேம் பண்ண க்ரீச்சர்ஸ் பேரை தொட்டிங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு அன்கிளைம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். ரிக்வெஸ்ட்ன்றது நீங்கள் அந்த எந்த மிருகம் எங்கே வேணால் இருக்கட்டும் மேப்பில் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே உங்களை வச்சுக்கின்னு உங்களை வந்து ஒரு பெட்டு இல்லைனா ஒரு சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லி வச்சுட்டு அது உங்கள் மேலே டெலிபோர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ட்ரைசர் அவுட் ஆப்ஷன் நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்குது. அது ஒரு 1 மினிட் 2 மினிட் ஆகும் அது ஆகிறதுக்கு. அது ஆய உடனே உங்கள் பக்கத்துலேயே வந்து நின்றுடும். ஆக்சுவலி நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் பக்கம் வந்து நின்றுடும். நம்ம அதுக்கப்புறமா அன்கிளைம் பற்றி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா முடியாதான் போகுது. இப்போது அதை பார்த்துங்க. இப்போ ரிக்வெஸ்டிங்கில் இருக்குது. ட்ரைக்கு மட்டும் நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில. ட்ரைசர் டாப்ஸ், அதனால் அதை மட்டும் நான் கூப்பிட்ருக்கேன். சத்தியமே தெரில எனக்கு அது எங்கே போச்சுன்னு. இப்போ அது ரிக்வெஸ்ட் ஆகி முடியும் போது அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் ஆகிடுச்சு. ரிக்வெஸ்ட் ஆனால் மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ரைசர் டாப்ஸ் ஹஸ் பீன் டெலிபோர்ட்டட் டு அந்த லொக்கேஷனோட போட்டுருது. பின்னாடி பார்த்தோன்னா உங்களை சுற்றி பார்த்தோன்னா ஒரு சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது உங்கள் பக்கத்தில். அதே மாதிரி இப்போ அன்கிளைம் ஆப்ஷன் காமிச்சா பார்த்தீங்களா, மறுபடியும் அது உள்ளே போங்க. நான் ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாட்ஸ் பக்கத்தில் போய் அந்த டேம்ஸ்ன்னு இருக்குல்ல அதில் போனீங்கன்னா ஓகே போயிட்டேன். போய் ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது பேர் காட்டுதுல, அதில் ட்ரைக்கு நீங்கள் லெவல் 14 தான் வர வச்சிங்க. அது அன்கிளைம் கொடுத்துருங்க. அதாவது அன்கிளைம்னா அது அன்கிளைம் ஆகிட்டு நீங்கள் எங்கே விட்டுருந்தாலும் சரி, ஒரு உங்களை விட்டு தள்ளி விட்டுருந்தா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக சத்துரும் 15 மினிட்ஸில் அன்கிளைம் டேரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை அன்கிளைம் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். இதுதான் டேம்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி சிங்கிள் பிளேயரில் இருக்கிறது. மல்டி பிளேயரில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம மல்டி பிளேயருக்கு போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ அஃபிஷியல் சர்வர் உள்ள போய் பார்க்கலாம். அஃபிஷியல் சர்வர் பிளேயர் கொடுத்தோம்னா ப்ளே மல்டி பிளேயர் இருக்குல்ல, அதுதான் அஃபிஷியல் சர்வர். இப்போ அஃபிஷியல் சர்வரில் நான் ஒரு சர்வரில் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த சர்வர் உள்ள போகிறேன். அந்த அஃபிஷியல் சர்வரில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பர் பர்சனுக்கு எவ்வளோ டேம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து மல்டிப்ளேயரில் வந்து உங்களுக்கு பர்சன் கணக்கில் தான் டேமிங் ஸ்லாட்ஸ் காட்டும். இதில் பார்க்கலாமா, எனக்கு ரொம்ப நேரமாக பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது. சர்வர்னாலே கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் பேக்கு தொடுங்க. பேக் கிளிக் பண்ணியோன்னா அந்த ஸ்டாட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். உங்களோட ஸ்டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேம்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் நம்ம டேம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஒரு ஆளுக்கு 12 வருது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் ட்ரைப் மேட்டாக சேர்த்துக்கிறீங்கல்ல, ட்ரைப் மேட்டாக சேர்த்துக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்லாட் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 12 நீங்கள் ஒரு 12னா 24 அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். 12 ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பிளேயர் சேர்க்குறீங்களோ அத்தனை பிளேயர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் பிளேயரை பண்ணிங்களா, ரிக்வெஸ்ட்டு அன்கிளைம் அதே ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. நீங்கள் யாருக்கு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே தான் இது ஆகும், டெலிபோர்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னா அவர் மேலே ஆகும். மற்றபடி அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி பெட்டு வந்து உங்களுக்கு 30 தான், 30 ஸ்பான்ஸ். அது நம்ம சிங்கிள் பிளேயர்னு பார்த்துருப்பீங்க. பெட்டும் 30 தான் வரும். ஒரு அந்த கேமில் மொத்தமாக 30 பெட்டு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா கைஸ், இது அஃபிஷியல் சர்வர். ஓகே கைஸ், நம்ம இப்போ அன்அஃபிஷியல் சர்வர் உள்ள போவோம். அன்அஃபிஷியல் சர்வரில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஏதோ ஒரு அன்அஃபிஷியல் சர்வரில் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு காமனான ஒரு சர்வர் உள்ள லாகின் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த சர்வர் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கணும். இதுவும் கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா இந்த சர்வரில் நான் வந்து சத்து போயிருப்பேன். ஏன்னா நிறைய லெவல்ஸ் கொடுத்தாங்க. நான் ஹெல்த்தி ஏற்றினேன். ஒரு மாதிரி ஒன்று சாப்பிட்ருக்கோம். ஓகே, சத்து போயிட்டுருக்கேன். மறுபடியும் இப்போ ஸ்பான் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே நீங்கள் அந்த சவுத் ஜோன் 2ல் ஈஸி ஜோனில் ஸ்பான் ஆனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரீஸ்பான் கொடுத்துட்றேன். மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகே ரைட்டு,
ஓகே, இப்போ ஸ்பான் ஆகிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அந்த பேக்கை திறந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஸ்டேமிங் ஸ்லாட் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். மறுபடியும் அதே மாதிரி ஸ்டாட்ச் போனீங்கன்னா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 24 இருக்குது. இது வந்து அந்த சர்வர் ஓனர் வந்து நம்ம இவ்வளோ வேணால் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 அன்அஃபிஷியல் சர்வர் விளையாடி இருக்கேன். அதில் பர் பர்சன் 24 வருது. 24, 48 அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் இன்னொரு ட்ரைமேட் நீங்கள் ஒரு பர்சனும் சேர்க்கும்போது உங்களுக்கு டைமிங் ஸ்லாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அன்அஃபிஷியல் சர்வர்ஸில். அதே மாதிரி அஃபிஷியல் சர்வர்ஸ்லையும் அதே தான் நடக்கும். சிங்கிள் பிளேயரில் மட்டும் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக 40 அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஒரே பிளேயர் தான் இருக்க போகிறீங்க, அதனால் ஒன்றையும் அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல ஆசைப்பட்ட விஷயங்கள். அதே இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், பாய், see you in the next video. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் போடுங்க. பாய், see you.